ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆம்பிளிஃபையர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோட நேம் வெங்கட்ங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனர், சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. இது இல்லாமல் ஜாப் கன்சல்டன்ட்டுங்க. ஸோ என்ன படித்தா ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போவாங்கன்னு கைட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி நானுங்க. ஐ காட் ஆல்மோஸ்ட் 16 இன்டர்நேஷனல் அவார்டுங்க. அதில் 10 அவார்டு வந்து மைக்ரோசாஃப்டோட அவார்டுங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அவார்டு வாங்கியிருக்கேங்க நான். சரிங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சைன் சேஞ்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுங்க. முதல்ல வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அதாவது ஒரு சர்க்யூட் இருக்கணும். அந்த சர்க்யூட்டை வந்து ஆப்ரேட் பண்ணி நான் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு இன்புட் வருதுங்க. ஒரு இன்புட்டை வந்து நான் வந்து லைக் ஐ வாண்ட் டு டூ சம் மேனிப்புலேஷன் டு மேனிப்புலேஷன் பண்ணி நான் ஆம்பிளிஃபை பண்ணுற ஏதோ ஒன்று பண்ணி அவுட்புட் நான் கொண்டு வந்தால் அந்த நடுவில் இருக்கிற அந்த சர்க்யூட்டை தான் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்புட்டு அவுட்புட் நடுவில் ஒருத்தன் இருப்பாங்க. அவன் தான் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. அது ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி கொடுத்து ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் இட். சைன் சேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஒரு இன்புட் தரேங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நான் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு இன்புட் தரேன்னு வச்சுங்களேன். இந்த சைன் சேஞ்சர் மூலமாக என்ன ஆகும்னா நெகட்டிவான இன்புட் வருங்க. ஸோ 0 ஃபேஸில் இருக்கிறத 180 அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு ஒரு டேட்டா வேணும். சார் நான் 10 வோல்டேஜ் தரேன் சார், எனக்கு -10 வேணும் அப்படின்னா இந்த சைன் சேஞ்சர் அப்படின்ற ஃபேஸ் ஷிஃப்டரை பயன்படுத்திக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னா இதுதான் உங்களுடைய ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இம்படன்ஸ் இண்டக்டர்னு சொல்லுவாங்க. இம்படன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு இண்டக்டர்னு சொல்லுவாங்க. இங்கே வர அவுட்புட்டை எடுத்து அதை ஃபீட்பேக் மாதிரி திரும்ப இன்புட்டுக்கு தருவாங்க. ஸோ ஒரு வோல்டேஜ் இருக்குங்க. ஸோ இது ஒரு இம்படன்ஸ் சர்க்யூட்னு சொல்லுவாங்க, இம்படன்ஸ் சொல்லுவாங்க. Z1 நான் இப்படி தரேங்க, கொடுத்த இதுதான் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். வர அவுட்புட்டில் கொஞ்சமாக எடுத்து திரும்ப இன்புட்டாக தருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதுதான் வந்து உங்களுடைய ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்னுவாங்க. இது சைன் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபேஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததுங்க, இந்த சைன் சேஞ்சர் அப்படின்னு ஃபேஸ் இன்வெர்ட்டர்லேயே வந்து இன்னொன்று இருக்குங்க, கேஸ்கேட் சைன் சேஞ்சர்னு இருக்குங்க. எப்படின்னா வந்து ஸோ இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக வந்து என்கிட்ட ப்ளஸ் இருக்குங்க. ஸோ ஒரு மைனஸ் சேஞ்ச் பண்ணுதுங்க, ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுது. இன்னொரு மைனஸ் இருக்குங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸாக வரும். அதாவது 0ல் நான் இருக்கேன், இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்தால் 0 தானங்க இருக்கும். ஸோ என்ன நான் இன்புட் கொடுத்தனோ அதே தான் அவுட்புட்டாக வருங்க. சரிங்களா? இதுதான் வந்து கேஸ்கேடிங் சைன் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஆம்பிளிஃபையர், 2 ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கேஸ்கேடிங் சைன் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது ஸ்கேல் சேஞ்சருங்க. நேமை வச்சு என்ன தான் இந்த சர்க்யூட் நம்ம சொல்லிடலாங்க. ஸ்கேல் சேஞ்சர்னால் என்னப்பா, ஒரு வேல்யூ இருக்குது, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ இப்போ இருக்கிற டேட்டா என்கிட்ட 10 ரூபா இருக்குங்க, அது வந்து 20 ரூபாய் வேணும் அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், அதுதான் ஸ்கேல் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேல் சேஞ்சர் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஸோ இன்புட் எனக்கு இருக்குது வோல்டேஜுங்க, அதோட எக்ஸ் வேல்யூவாக இருக்குது. அது கூட இந்த ஆப்ரேஷன் ஆம்பிள் எக்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு இந்த அவுட்புட் வோல்டேஜாக உனக்கு வரும். ஸோ இன்புட்டோட ஒரு ஸ்கேலை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதான் வந்து உங்களுடைய லைக் ஸ்கேல் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா இதுதான் வந்து ரியல் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ZF அப்படின்றது இதாங்க, ZFன்றது இதாங்க ஃபீட்பேக்குங்க, ZIன்னு இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணால் வந்து = to ஸோ ZF டிவைடட் பை ZI, ஸோ இம்படன்ஸ் வேல்யூ = K அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த க்ளோஸ்ட் லூப்பில் வந்து அந்த க்ளோஸ் லூப்போட கெயின் பார்த்தீங்கன்னா -K அப்படின்ற மாதிரி வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இன்புட் வோல்டேஜ் -Kவால் மல்டிப்ளை பண்ணால் உன்னோட கெயின் வந்து ஸோ நீ என்ன பண்ணியோ அப்படி தான் வருங்க. சரிங்களா? நான் இப்போது 10ன்னு இருக்குது, இன்ட்டு 2ன்னு பண்ணால் 20ன்னு வருங்க. 10 இன்ட்டு -2ன்னு பண்ணால் -20 வரும். ஸோ அதை தான் வந்து இந்த முதல் லைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியுங்க. இதுதான் ஸ்கேல் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் சர்க்யூட் அப்படின்னு பார்க்குறோம். ஃபேஸ் ஷிஃப்ட் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அதாவது நான் வந்து 0ல் ஆரம்பிக்கிறேன்னா 90லேருந்து ஆரம்பி, 180லேருந்து ஆரம்பி, 270லேருந்து ஆரம்பி, ஒரு ஃபேஸை ஒரு ஆங்கிள் வைஸு ஒரு டிலேவை உருவாக்குற ஒரு சர்க்யூட்டு தான் ஃபேஸ் ஷிஃப்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி இருக்கும் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ என்ன இங்கே பாருங்களேன், ஒரு இன்புட் வோல்டேஜ் இருக்குது, எக்ஸ் டிகிரியில் நான் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு வி வோல்டேஜ்ன்ற அளவு இந்த டிகிரி வைஸ் அவுட்புட் மாறும். இங்கே பாருங்கள், அதுக்கான ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் தான் இது. நான் உங்களுக்கு டயக்ராம் தான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவல் இன்புட்டுங்க. ஓகேவா? கொஞ்சமாக மாற்றி ஃபேஸை ஷிஃப்ட் பண்ணும்போது பாருங்கள், ஃபேஸ் ஷிஃப்டாக எனக்கு வருது, என்னோடய அவுட்புட் வருது. சரிங்களா? அதே அவுட்புட்டு கொஞ்சமாக வந்து டிகிரி வைஸ் மாறு அப்படின்றது தான் வந்து உங்களோட ஃபேஸ் ஷிஃப்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த டயக்ராம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியுங்க. இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் சர்க்யூட்டுக்கான லைக் அதுக்கான ஃப்ரீக்வன்சி வேவ் ஃபார்மை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். திரும்ப அதையே நான் காமிச்சிருக்கேங்க, பாருங்கள், உங்களுக்கு புரியுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன வந்து வோல்டேஜ் ஃபாலோவர்.
சார் வோல்டேஜ் ஃபாலோவர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன இன்புட் கொடுத்து அதே தான் அவுட்புட்டாக வரப்போகுதுங்க. சில நேரத்தில் வந்து என்னோடய ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் வந்து ஐ நீட் ஏ சர்க்யூட் விச் ஷுட் நாட் கிவ் எனி லைக் உனக்கு வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கக்கூடாது, அதனால் ஒரு இம்பேக்ட் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் வந்து அந்த இடத்துல வந்து இந்த வோல்டேஜ் ஃபாலோவரை பயன்படுத்துவாங்க. சரி, வோல்டேஜ் ஃபாலோவர்னால் வந்து அதோட இன்னொரு பேர், இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ கேட் எக்ஸாம்னு கேட்பாங்க. யூனிட்டி கெயின் ஆம்பிளிஃபயர்னுவாங்க, பஃபர் ஆம்பிளிஃபயர்னுவாங்க, ஐசோலேஷன் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதனுடைய வோல்டேஜ் கெயின் எப்போவுமே ஒன்று தான். ஏன் சொல்லுங்கள்? வி அவுட் எவ்வளோ இருக்குன்னா வி இன்னு அவ்வளோதாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் வோல்டேஜ் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு பேர்லாம் இங்கே பார்த்துக்குங்க. சரிங்களா? இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும் ஆம்பிளிஃபிகேஷனுக்காக பயன்படுத்த முடியாது. சரி, ஏன்னா என்ன இன்புட் கொடுத்து அதே தான் வருது, எதுவுமே மாறவே இல்லை. அதனால் வந்து எதுவுமே பண்ணாத தொட்டு இது வந்து வோல்டேஜ் ஃபாலோவர் வந்து இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, இப்போ பார்க்குறது வந்து வோல்டேஜ்லேருந்து கரண்ட்டு எப்படி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வோல்டேஜ்லேருந்து கரண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வோல்டேஜ் வந்து 2 வோல்டேஜ் இருக்குன்னா வந்து அந்த வோல்டேஜ்லேருந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து லைக் யூடியூப்பில் வீடியோவை மட்டும்தான் இருக்குமா, இல்லை வந்து லைக் வெப்சைட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்னுடைய வெப்சைட்டுங்க. wikiriki.com/tutorialsங்க/linear integrated circuits. இந்த யூஆர்லுக்கு போனீங்கன்னா வந்து இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாங்க. சரிங்களா? லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கரண்ட்டிலேருந்து வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி. சரிங்களா? அப்படின்னா என்னென்னா வோல்டேஜ் நீ என்ன கொடுக்குறியோ டைரெக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கரண்ட்டுங்க. நான் 10ன்னு கொடுத்தா ஒரு வேல்யூ வரும், 15ன்னு கொடுத்தா இன்க்ரீஸ் ஆகும், 20ன்னு கொடுத்தா இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஏன்னா டைரெக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இங்கே பாருங்களேன். ஸோ நான் அப்படின்னா வோல்டேஜை தான் நம்ம கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படின்னா ஒரு வோல்ட்மீட்டர் இங்கே யூஸ் பண்ணுவோம். இல்லை வேரியபிள் வோல்டேஜை வேரியபிள் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு வேணும். வோல்ட் மீட்டர் சம்திங் லைக் தட் யூ நீட் எ டிவைஸ் டு சேஞ்ச் தி வோல்டேஜுங்க. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ என்கிட்ட என்னோட ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் ஒன்று வந்து நான் கிரவுண்ட் பண்ணிட்டேங்க. இன்னொரு இடத்துல என்னோட லைக் வோல்டேஜ் சர்க்யூட் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேங்க, வோல்ட் மீட்டர் அந்த மாதிரி சர்க்யூட் கனெக்ட் பண்ணிட்டேங்க. அதில் இருந்து லைக் ஐம் ட்ரைங் டு சேனல் இங்கே வந்து ஆர்எஃப் இருக்குங்க. சரிங்களா? உன்னுடைய லைக் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் இது பேர் சொல்லுவாங்க. அழகாக உனக்கு இந்த வி அவுட் உனக்கு வந்துடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஐ காட் ஏ கரண்ட்டுங்க. சரிங்களா? சாரி, இது கரண்ட்டுங்க, அம்மீட்டர் மாதிரி. ஸோ இது சாரி இது வந்து வோல்ட்மீட்டர் கிடையாதுங்க. ஏன்னா கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறேங்க. அப்படின்னா இங்கே வந்து கரண்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன், இது வழியாக கரண்ட்டு பாஸ் பண்ணுறேங்க. இதுதான் இன்புட்டாக போகுதுங்க. எனக்கு இங்கே வோல்டேஜாக வெளியில் வருது. சரிங்களா? ஸோ வோல்டேஜாக வெளில வருதுங்க. ஓகேவா? இதுதான் the circuit is required if your measuring instrument is capable of measuring voltage and you need to measure the current outputs. சரிங்களா? ஸோ என்னுடைய வோல்டேஜ் எதுக்குன்னா வந்து என்னோடய கரண்ட் என்ன வேரியபிள் ஆகுதுன்ற கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சர்க்யூட் தான் இதுங்க. ஓகேவா? ஸோ நான் கரண்ட்டை பாஸ் பண்ணி வோல்டேஜை கால்குலேட் பண்ணுறேங்க. வோல்டேஜ் நான் அவுட்புட்டாக எடுத்து அது மூலமாக இந்த கரண்ட் ஒழுங்காக வருதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறேங்க. நீங்கள் கேட்கலாம், சார் வோல்டேஜை வெரிஃபை பண்ண முடியுமா? எஸ். அடுத்தது நம்ம அதான் பார்க்க போகிறோம். வோல்டேஜோட டிஃப்ரென்ஸை வச்சு கரண்ட்டை அவுட்புட்டாக எடுத்து நீ மேனிப்புலேட் பண்ணுறதுங்க. அதுதான் வந்து இதுக்கு எப்படி இருக்கும் இந்த சர்க்யூட்டுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற சர்க்யூட் நம்ம வந்து லைக் யூ காட்ஸ் எ பவர் சர்க்யூட் ஹியர், மேபி எ பேட்டரி சோர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். வயா தட் யூ ஆர் ஏபிள் டு சென்ட் சம் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கான ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் நீ தரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வி அவுட் வந்துடுங்க. இது வந்து கரண்ட்லேருந்து வோல்டேஜ் எடுக்கிறதுங்க. இப்போ வோல்டேஜ்லேருந்து கரண்ட் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சர்க்யூட் இருக்கும். ஸோ ஐ காட் ரெசிஸ்டர், இந்த மாதிரி ரெசிஸ்டர் இருக்குது. இதிலிருந்து வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சர்க்யூட்ஸ், அந்த வோல்டேஜும் இந்த வோல்டேஜுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகுதுங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது எர்த் பண்ணியிருக்கேன், இங்கே வோல்டேஜ் தரேங்க. இப்படி தரும்போது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உருவாகும். இந்த வோல்டேஜை நான் மெஷர் பண்ணுறேங்க, இது இன்புட்டாக தரேங்க. அது மூலமாக வந்து கரண்ட்டு நான் ஜென்ரேட் பண்ணுறேன். சார் எவ்வளோ சார் கரண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் த வோல்டேஜுங்க. இந்த வோல்டேஜை பொறுத்து மாறுங்க. ஓகே, ஸோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜுங்க. நம்ம முன்னாடி என்ன பொறுத்தோம், வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கரண்ட் சொன்னால் சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் வருங்க. ஓகேவா? இந்த ஆர் அப்படின்னு சொல்கிறது எல்லா ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குமா மட்டும் பார்த்துக்கணுங்க. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ நம்ம ஆடர் அண்ட் சப்ட்ராக்டர் அப்படின்ற கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. ஓகேவா? ஸோ ஆடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. என்கிட்ட வந்து ஒரு வோல்டேஜ் இருக்குங்க, அந்த ஒரு இன்புட் இருக்குங்க, அந்த இன்புட்டோட வேறு ஏதாவது ஆட் பண்ணி நான் தர போகிறேங்க, அதான் ஆடருங்க. சப்ட்ராக்ட்னா கழிக்க போகிறோம், அவ்வளோதாங்க. சரிங்க, இங்கே பாருங்கள். ஸோ ஆடர் சர்க்யூட்னா என்னென்னா வந்து இங்கே பாருங்கள். ஸோ ஐ காட் தி இன்புட் வோல்டேஜ். சரிங்களா? ஸோ இந்த ஆடர் சர்க்யூட் வந்து லைக் ட்வைஸ் பண்ணோம், இல்லை பேஸ்ட் ஆன் என்ன இன்புட். சார் 10 + 5னா 15ன்னு வருங்க, அதுதான் இந்த ஆடர் சர்க்யூட்டோட வேலைங்க. சரிங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ V1 + V2 அப்படியே போயிட்டே இருக்குங்க. உன்னோட ரெசிஸ்டர்ஸ் எதனா யூஸ் பண்ணியிருந்தோன்னா அது எல்லாமே இந்த மாதிரி ரேஷியோவில் வருங்க. இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஆடர் சர்க்யூட் பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து V1, இது வந்து R1, இது V2, இது வந்து R2, இது வந்து ஃபீட்பேக் சர்க்யூட் RA. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து
V1 into RA divided by R1 இது சாரி இது R2ங்க சரிங்களா ப்ளஸ் V2 into RA divided by R2 இந்த மாதிரி வருங்க என்னோட ஆடர் சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சம் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜ் ஆஃப் V1 and V2 ரொம்ப சிம்பிளுங்க ஸோ கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன்ஸ் இதில் இருக்குங்க என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா வந்து சார் என்னுடைய R1 என்னோட R1 R2 இது எல்லாம் சேமாக இருக்குது சார் அப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கேஸ் த சம்டு அவுட்புட் வோல்டேஜ் ஆஸ் கிவன் அந்த கெயின் இஸ் +1 ஸோ கெயின் வந்து +1 இருக்கும் சரிங்களா கெயின் வந்து ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும் இஃப் தி இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அன்ஈக்குவல் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் என்னோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து இந்த மாதிரி கால்குலேட் ஆகும் சரிங்களா அவுட்புட் வோல்டேஜ் இந்த மாதிரி கால்குலேட் ஆகுங்க சார் ஆக்சுவலாக வந்து எல்லா ரெசிஸ்டரும் சேமு அப்படின்னா V0 இஸ் ஈக்குவல் டு ஆர் V அவுட்புட் ஈக்குவல் டு V1 + V2 + V3 சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடு ஏன்னா கெயின் வந்து 1 ஓகே அதே வந்து ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் வெவ்வேறு ரெசிஸ்டராக இருக்குது சார் இந்த ரெசிஸ்டர் வந்து இது வேறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோங்க ஓகேவா ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் அடுத்து நம்ம வந்து இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போகிறோம் இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ட்டு என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே பாருங்கள் இந்த சர்க்யூட்டை பாருங்கள் இந்த சர்க்யூட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வோல்டேஜ் ரெசிஸ்டர் இங்கே RA இப்படி இருக்குங்க அது இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர்னால் வந்து இன்னொரு ரெசிஸ்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ இன்னொரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்களேன் 2 இருக்குது இதை வந்து மைனஸில் கொடுத்துட்டு இதை கிரவுண்ட் பண்ணியிருக்கேங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 இருக்குது இது வந்து மைனஸில் கொடுத்துட்டு இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கம்பேரேட்டிவ் இங்கே ஒரு ரெசிஸ்டரை வச்சுருக்கேன் இது நம்மளுடைய ப்ரீவியஸில் பார்க்கலாமா இருக்கான்ட்டு ப்ரீவியஸில் இல்லைங்க இங்கே பாருங்கள் இங்கே இல்லைங்க ஸோ அதே வந்து இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இருக்குங்க யூஆர் ஏபிள் டு see it here இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குங்க ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுடைய சர்க்யூட்டோட டிஃப்ரென்ஸுங்க இது பேர் வந்து இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து என்னுடைய கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் V1 divided by R1 V2 divided by R2 இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ வோல்டேஜ் வந்து V1 V2 V3 இருக்குது R1 R2 R3 இருக்குங்க ஃபீட்பேக் ரெசிஸ்டர் RF போட்டோம் அவுட்புட் வந்து VO இருக்குங்க சரிங்களா ஸோ COMP ஆர் கம்பேரேட்டர் ஆர் சம்திங் லைக் தட் அதை கண்டுபிடிக்கணும்னா வந்து நீ இதோட வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும்னு நினச்சினா இல்லை எவ்வளோ தான் வேல்யூ வேணும் அப்படின்னு நினச்சினா அப்போது V1 வந்து 0 ஆக்கிடுங்க V2 0 ஆக்கிடுங்க V3 0 ஆக்கிடுனா இந்த இடத்துல இன்புட் எனக்கு எதுவுமே வராது அந்த இடத்துல கம்பேரேட்டர் உங்களோட காம்பனண்ட்டுன்னு வச்சுக்கலாமே சரி இதை வந்து நான் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இது கண்டிஷன் 1 ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்னோடய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து R1 R2 R3 எல்லாம் பேரலாக இருக்குங்க ஸோ R கம்பேரேட்டிவ் இது ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா வந்து R1 R இன்புட்டுங்க பேரல் டு RFம் பேரல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பேரலுங்க ஸோ ஆர் காம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர் காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறதா RI இஸ் பேரல் டு RFங்க இது எல்லாமே பேரல் சர்க்யூட்டாக போட்டிங்கன்னா இது ஈக்குவல் டு ஆர் காம்பாக உனக்கு வரும் இது வந்து கேட் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்பாங்க ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபைனலாக வந்து V அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னா வந்து என்னோடய இன்புட் என்ன இதுதான் என்னுடைய இன்புட்டுங்க ஸோ சாரி கரண்ட்டுங்க R இன்ட்டு ஸோ V இஸ் I இன்ட்டு Rங்க ஸோ என்னோடய ஃபீட்பேக் நான் எடுக்கிறேங்க ஸோ மைனஸ் நான் முன்னாடி போட்டிருக்கேன் ஏன்னா அங்கேருந்து வெளில வருது ஸோ இட் ஷுட் பி மைனஸ் ரைட் ஸோ இப்படி தான் வருங்க ஓகேவா மைனஸ் RFன்றது வந்து என்னுடைய ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வருதுங்க இன்ட்டு V இஸ் I இன்ட்டு R ஓம்ஸ் லா சரிங்களா ஸோ இந்த வந்து அப்படியே எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேங்க சரி மேனிபுலேட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து உங்களுடைய லைக் ஓவரால் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் போட போகிறீங்க ஓகே சார் என்ன சார் இது R1 R2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா வந்து அதான் இந்த ஆர் காம்பவுண்ட் நம்ம சொன்னீங்க அதான் இங்கே வந்துருச்சுங்க ஓகேவா திஸ் இஸ் உங்களோட இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது சப்ராக்டர் ரொம்ப சிம்பிளுங்க ஆக்சுவலாக வந்து 2 V0 இருக்கா நான் மைனஸ் பண்ணும்போது ஒரு V0 மாறிடும் அங்கே ஒரு V0 இருந்தது 2ஆக மாறிச்சு இல்லையா இங்கே 2ஆக இருந்தது கழிவுங்க ஸோ இட்ஸ் மைனஸுங்க ஓகே இதுதான் வந்து உங்களுடைய சப்ராக்டர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க சரிங்களா சப்ராக்டர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் இங்கே VR1 இந்த மாதிரிலாம் இருக்குங்க அது இல்லாமல் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் ஸோ உன்னோட ஆடர்லேயே இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ராக்டராக மாறிடுங்க ஓகேவா தட்ஸ் ஒன் திங் சரிங்களா ஸோ போத் இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்ஸ் ஆர் யூஸுங்க ஸோ இங்கே பாருங்களேன் என்னோடய ப்ரீவியஸ் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க ஆடரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒரு இன்புட்டில் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் இதை வந்து நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன் இது ஆடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் சப்ராக்டர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன் இங்கே என்ன ஆகுதுன்னா வந்து ரெண்டுமே 2 இன்புட்டாக தருதுங்க இது வந்து ஒரு இன்புட்டாக தருதுங்க
இது எல்லாமே ஒரு இன்புட்டாக தருதுங்க. ஸோ இது ஒரு வோல்டேஜை தரும், இது ஒரு வோல்டேஜை தரும். அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீ கம்பேர் பண்ணி சப்ராக்ட் பண்ணி தான் அவுட்புட் வெளில வருங்க. ஓகேவா? 10 இருக்குங்க, -5 இருக்குது. 10 -5 சேரும்போது உனக்கு 5 தானே வரும். அதுதான் உன்னுடைய சப்ராக்டர் சர்க்கியூட்டுங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ அவுட்புட் சிக்னல் விச் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 இன்புட் வோல்டேஜ் V1 V2 allowing one signal to be subtracted from anotherங்க. இதுதான் கான்செப்ட்டுங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கண்டிஷன் பார்க்கலாம். 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன சார் அப்படின்னா என்னுடைய ரெசிஸ்டர் R3 ஈக்குவலாக இருக்குது. இங்கே RAவும் R4ம் ஈக்குவலாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தால் என்ன ஆகுனா உன்னோட வோல்டேஜ் கெயின் 1ஆக மாறும். அதே இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் அன்ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் வோல்டேஜ் இல்லை நெகட்டிவ் வோல்டேஜ் 2 வரணுங்க. எப்படி வரும்? ஸோ நெகட்டிவ் அவுட்புட் when V1 இஸ் ஹையர், V1 ஹையராக இருந்து V2 கம்மியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வோல்டேஜுங்க. அதே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வோல்டேஜாக வரப்போகுதுங்க என்னோடய அவுட்புட்டுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. இது சப்ட்ராக்டருங்க. இது இன்னும் வித்தியாசங்க. ஆடர் அண்ட் சப்ட்ராக்டர் சர்க்கியூட்டுங்க. அப்படின்னா நான் அடிஷன் பண்ணிவிட்டு இதையும் அடிஷன் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ 2 இது ஆடர். ஸோ ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஆடருங்க. இதை நீ ஆட் பண்ணணும். அது பக்கம் இந்த ஏரியாவையும் நீ சப்ட்ராக்ட் பண்ணு. இங்கே பாருங்கள், அதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் பண்ணு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணு. ஆடர் சப்ட்ராக்டர் சர்க்கியூட்டுங்க. இது காம்பினேஷன் ஆடர் சப்ட்ராக்டர் சர்க்கியூட்டாக வருங்க. ஓகேவா? அதான் கான்செப்ட்டுங்க. ஸோ என்னோடய அவுட்புட் வோல்டேஜ் என்ன தியரம் வச்சு இது பேஸ் பண்ணியிருக்கணும், சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் பொசிஷன் தியரம்னா நீங்கள் +2ல் படிச்சிருப்பீங்க, எல்லாம் செக் பண்ணிக்கங்க. சூப்பர் பொசிஷன் தியரம் என்னோட இன்புட் வோல்டேஜ்லாம் ஒரு பக்கம் வருதுன்னா அதையும் ப்ளஸ் ஆக்கிடு, இன்புட் வோல்டேஜ்னால் வெளில போகுதுன்னா அதை மைனஸ் ஆக்கிடு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு ஃபைனலாக ஒரு வோல்டேஜ் வந்துடுங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுதான் சூப்பர் பொசிஷன் அல்காரிதம். சரிங்களா? ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரெக்ஷனில் போகிறவங்களாம் என் ஃப்ரெண்டு, அந்த டைரெக்ஷனில் போகிறவங்களாம் எதிரின்னு வச்சுங்களேன். நீ மைனஸ் பண்ணால் தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ் உனக்கு தெரியும். அதான் உன்னோட ஆடர் சப்ட்ராக்டர் சர்க்கியூட்டுங்க. சரிங்களா? ஸோ இதான் நம்மளும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுங்க. சார் எனக்கு இந்த பர்டிகுலர் வோல்டேஜோடைய இம்பேக்ட் எனக்கு வேணும் சார் அப்படின்னா இதை 0 ஆக்கு, இது 0 ஆக்கு, இது 0 ஆக்கு. சரிங்களா? அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். டு ஃபைண்ட் த அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் V01 டியூ டு V அவுட்புட் 1. ஒன்றால் வர அவுட்புட்டுங்க. ஒன்றால் மட்டும் வர அவுட்புட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணால் V2 V3 V4லாம் 0 ஆக்கி விட்டுரு. சரிங்களா? அதான் ஆடர் சப்ட்ராக்டர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே நான் காமிச்சிருக்கேங்க. இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் நான் போட்டிருப்பேன். V01 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ -V1 கொடுத்துருக்கேன். ஏன் சார் -V1 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இது நம்மளுடைய ஆடர் கான்செப்ட் என்ன, சப்ட்ராக்டர் கான்செப்ட் என்ன, இது பாசிட்டிவாக இருந்து பிக்கராக இருந்து இது ஸ்மாலராக இருந்தால் நெகட்டிவ், V0 நெகட்டிவ். நீங்கள் சப்ட்ராக்டரில் நீங்கள் பார்க்கணும் இதை. சரிங்களா? அதுவே இது ஹையராக இருந்து லோயராக இருந்துச்சுன்னா உன்னுடைய பாசிட்டிவாக வருன்றது நம்ம முன்னாடி பார்த்தோங்க. அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 ஆக்கி V1 V2 V3 V4 இருக்குன்னா 2 3 4 எல்லாத்தையும் 0 ஆக்கிடு. V1 மட்டும் வேணும்னா -V1 வரும். சரிங்களா? V2 மட்டும் வேணும்னா -V2 வரும். ஆனால் V3னா ப்ளஸ்ஸாக வருங்க. ஏன்னா அவன் இந்த இடத்துல இருக்கான். V3 ப்ளஸ்ஸாக வருங்க. அதே நேரத்தில் V4 என்ன வரும்? சிம்பிள். சரிங்களா? V4னாலும் அதே தான், ப்ளஸ் தான் வருங்க. V4 அவுட்புட் வோல்டேஜும் ப்ளஸ்ஸாக தான் வருங்க. ஓகேவா? இதுதான் உங்களுடைய ஆடர் சப்ட்ராக்டர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக நம்ம டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான் V அவுட்புட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ -V1 -V2 +V3 +V4 அப்படின்னா என்ன ஆகும்? V3 + V4 -V1 + V2. சரிங்களா? இதுதான் உங்களோட ஆடர் சப்ட்ராக்டர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போது இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், நீங்கள் யார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. நான் காஷிவ் இன்ஃபர்டெக்ன்ற ஒரு கம்பெனி நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர். நாங்கள் இன்பிளான் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க, கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுங்க, ஃப்ரெஷர்ஸுங்க, வேலை தேடிட்டு இருக்க பசங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குங்க. நான் ஒரு ஜாப் கன்சல்டண்ட்டும் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட கம்பெனி ரீச் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் நாங்கள் நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் தான் ட்ரெயினரேங்க. ஸோ நிறைய ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருக்கேன். யூ கேன் காண்டாக்ட் அஸ் எனி டைம்ங்க. இதான் எங்களோட நம்பர்ஸுங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. சரி, ஓகே. நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் லீனியர் இன்டெகிரேட்டர் சர்க்யூட்னா நாம் என்ன நினைப்போம்னா ரொம்ப டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டில் காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல நினைப்போங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுங்க. சரிங்களா? நீங்கள் அதை எப்படி வே ஆஃப் படிக்க போகிறீங்கிறது தான் கேமுங்க. பார்க்கலாம். நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர்லாம் டஃபஸ்ட் ஏரியா தாங்க. நான் எப்படி சொல்லித்தரேன்னு பார்க்கலாங்க. சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. அதாவது இது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர். என்னுடைய அவுட்புட் இருக்குங்க. இதுதான் என்னுடைய அவுட்புட்டுங்க.
இந்த அவுட்புட் வந்து சரியாக வருதா இல்லையான்னு இன்புட்லேயே நம்ம வெரிஃபை பண்ண முடியுமா முடியாதா? அந்த மாதிரி வெரிஃபை பண்ணுறது நிறைய இடத்துல தேவைப்படுதுங்க. அந்த இடத்துல டெஸ்டிங் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபயருங்க. இன்புட்லேயே வந்து எனக்கு லைக் இது இப்படி மாற்றி மாற்றி போடலாமா, மாற்றி மாற்றி போட்டால் என்ன இம்பாக்ட் வருதுன்னு நீ வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான் இதுங்க. ஸோ யூ ஆர் ஏபிள் டு see an additional input buffer stage will be there. இங்கே பார், இங்கேயே ஒரு ஆம்ப்ளிஃபயர் கொடுத்து, இங்கே ஒரு ஆம்ப்ளிஃபயர் கொடுத்து, இதில் வர அவுட்புட் எல்லாத்தையும் இன்னொரு ஆம்ப்ளிஃபயரை கொடுத்து அது மூலமாக எடுக்கிற அவுட்புட்டு. சரிங்களா? ஸோ டெஸ்டிங் பர்பஸுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபயர்னுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதான் இந்த அடிஷ்னல் ஆஃப் இன்புட் பஃபர் ஸ்டேஜஸ் மேக் இட் ஈஸி டு மேட்ச் தி ஆம்ப்ளிஃபயர் வித் ப்ரிசீடிங் ஸ்டேஜ். ஆரம்ப கட்டங்களிலேயே என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றதை நான் ரெக்டிஃபை பண்ண முடியும் அவுட்புட்டில். சரிங்களா? இது எதுக்குன்னா வந்து யூஸ்ஃபுல் ஃபியூச்சர் லோ ஆஃப்செட் வோல்டேஜுங்க. வோல்டேஜ்லாம் நம்ம கம்மியாக வச்சு நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஹை காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ, தேவையில்லாத வோல்டேஜாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸுங்க, ஹை கெயினுங்க. அதுக்கான லைக் கெயினை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வி அவுட்புட் பை டிவைடட் பை V2 மைனஸ் V1 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த V2 V1லாம் கால்குலேட் பண்ணோமா? இங்கே பாருங்கள், அதுக்கான ஃபார்முலேஷன் தான் இங்கே இருக்குங்க. இந்த R1 வச்சு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? R3 divided by R2 into இங்கே பாருங்க R1 இருக்கு 1 ப்ளஸ்ங்க, ஏன்னா கெயின் வந்து 1ங்க, 1 ப்ளஸ் 2 2 R1 இருக்கு 2 R1 டிவைட் பை R கெயின். சரிங்களா? இதை போட்டிங்கன்னா வந்து உனக்கு V அவுட் உனக்கு கிடச்சிடும். R3 இங்கேயும் இருக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. சரி, நான் திரும்ப சொல்கிறேங்க. இதோட கெயின் நீ கால்குலேட் பண்ணுறதா இருந்தால், ஸோ V0 V அவுட்புட் நம்ம எடுக்கிறதா இருந்தால் V2 VO இல்லை சாரி கெயின் நம்ம எடுக்கிறதா இருந்தால் V அவுட்புட்டை எடுத்து டிவைட் பை V2 மைனஸ் V1 போட்டால் வந்துடும். இல்லை சார் நான் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வந்து 1 ப்ளஸ்ஸுங்க. சரிங்களா? 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2 R1 இருக்குது டிவைட் பை R கெயினுங்க. அதே மாதிரி வந்து இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க, R3 இருக்குங்க. சரி, ஒரு இது வந்து பேரலாக தான் இருக்குது, நான் R3 மட்டும் எடுத்திருக்காங்க டிவைட் பை R2ங்க. இது நீங்கள் போட்டிங்கன்னா வந்து யூஆர் ஏபிள் டு கால்குலேட் இட்டுங்க. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபயர். நம்ம அடுத்து பார்க்குறது இன்டகிரேட்டர். சரிங்களா? இன்டகிரேட்டர் நம்ம சின்ன வயசில் படிச்சது தாங்க. அப்புறம் இன்டகிரேட்டர் படித்தா நம்ம என்ன படிப்போம்? டிஃப்ரென்ஷியேட்டர் நம்ம படிக்க போகிறோம். இன்டகிரேட்டர்னால் வந்து டைமை பொறுத்து மாறும். சார் 10 மணிக்கு இப்படி இருக்கும் சார், 12 மணிக்கு எனக்கு இப்படி வேணும் சார், 3 மணிக்கு இப்படி வேணும், 4 மணிக்கு இப்படி வேணும் சார், 6 மணிக்கு இந்த மாதிரி. சார் ஒரு சிம்பிள் கான்செப்ட் வேணால் வந்து 10 மணிக்கு ஒரு வோல்டேஜ் வந்து எனக்கு இப்படி வேணும், 5ன்னு இருக்குது. 12 மணிக்கு எனக்கு 10 வோல்டேஜ் வேணும் சார், 2 மணிக்கு ஒரு 3 வோல்டேஜ் வேணும் சார், 5 மணிக்கு வேறு வோல்டேஜ் வேணும். அப்போது பேஸ்ட் ஆன் த டைமிங் ஐ வாண்ட் டு டூ சம் மேனிப்புலேஷன். அதுதான் இன்டகிரேட்டருங்க. ஓகேவா? ஸோ இன்டகிரேட்டர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்க, நார்மலாக இருக்கிற இந்த ரெசிஸ்டரில் வந்து RF இந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய ஃபீட்பேக், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் ஒன்று பார்த்தோம். அவுட்புட்டில் இருந்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இங்கே வரும். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீட்பேக் கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா இது இன்டகிரேட்டராக மாறிடுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ ஐ காட் ஏ வோல்டேஜ் சப்ளை ஷியர். சரிங்களா? இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குங்க, இது இன்புட்டாக நான் தரேங்க. இங்கேருந்து ஒரு வோல்டேஜ் நான் கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு CF மட்டும் இருக்கும், உங்களுக்கு அவுட்புட் லோடேஜ் இங்கே வந்துடும். இது வந்து ஒரு லோட் ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சர்க்யூட் மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எ டைமிங், என்னோட இன்புட் வோல்டேஜ் வந்து பேஸ்ட் ஆன் டைமிங் இட் வில் கிவ் அவுட்புட் வோல்டேஜுங்க. அதான் வந்து உன்னோட இன்டகிரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இஸ் அ டைம் இன்டெக்ரல் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம். சரிங்களா? அதான் வந்து உங்களுடைய கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இதான் இன்டகிரேட்டர்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டரில் நம்ம கொஞ்சமாக வந்து லைக் அடிஷ்னல் திங் பார்க்கலாம். ஸோ என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் வேணால் வந்து நம்மளோட கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, KVLனால் என்னது? கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அட் வோல்டேஜ் V2. சரிங்களா? V2வோட வோல்டேஜ் நம்ம பார்க்குறோங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்க. இந்த இடத்த வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்த வச்சு தான் வந்து நம்மளோட வோல்டேஜை டெரைவ் பண்ண முடியுமா? இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, VO அவுட்புட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை இது R1 அண்டு CF இன்ட்டு CF பண்ணிவிட்டு 0 to 1 ஆர் டைம் இன்டர்வல் நீங்கள் வச்சுக்கலாம். 0 to டைம் இன்டர்வல் நீங்கள் வச்சுக்கலாம். V என்ன இன்புட்டாக கொடுத்த அண்டு சேஞ்சிங் ஆஃப் டைம் ப்ளஸ் கெப்பாசிட்டர். சரிங்களா? ஸோ ஐ டிடன்ட் யூஸ் கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ப்ளஸ் கெப்பாசிட்டர் நான் கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? ஸோ கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலேஷன் தான் வந்து கொடுக்கும். ஸோ அவுட்புட் சிக்னல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நெகட்டிவ் இன்டர்வல் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜ். நெகட்டிவ் இன்டர்வல் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜுங்க. அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நெகட்டிவ் வோல்டேஜ். ஒரு பாயிண்ட்டுங்க.
அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு R1 CF. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் லைனாக எழுதியிருக்கேங்க. ஓகேவா? அடுத்தது இன்டகிரேட்டர் நம்ம பார்க்குறது ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இன்டகிரல் டைமை பொறுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உனக்கு பேஸ்ட் ஆன் தி டைமிங் இட் வில் ஒர்க், இட் வில் கிவ் தி அவுட்புட்டுங்க. ஓகேவா? R1ம் CFும் நான் 1 ஆக்குறேன் அப்படின்னா வந்து உங்களோட V அவுட் வந்து 0 வோல்டேஜாக மாறிடும். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து C = 0, கெப்பாசிட்டி வந்து 0 ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ V இன் நான் வந்து வோல்டேஜ் V இன்னு நான் 0 ஆக்குறேங்க. சரிங்களா? ஸோ இன்டகிரேட்டர் ஒர்க்ஸ் ஆஸ் அன் ஓப்பன் லூப் ஆம்பிளிஃபையர் அப்படின்றாங்க. சரிங்களா? உன்னோட இன்டகிரேட்டர் V இன்னு வந்து சரிங்களா RF CF. சரிங்களா? இந்த CFும் R1ஐயும் வந்து நான் 0 ஆக்கிட்டேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக் அவுட்புட்டே வராதுங்க 1. அண்ட் V இன்னை வந்து நான் வந்து 0 ஆக்குறேன், அது இல்லைப்பா 0 ஆக்குறேன் அப்படின்னா V அவுட் என்ன ஆகுனா வந்து இது ஓப்பன் லூப் கெயின் ஆம்பிளிஃபையராக மாறுங்க. ஓப்பன் லூப் ஆம்பிளிஃபையராக மாறும். ஏன்னா வந்து CF ஆக்ட்ஸ் as an open circuit with input offset voltage VIO. சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது இல்லாமல் வந்து இன்புட் ஆஃப்செட் வந்து VIO அண்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டர் ப்ரொடியூசஸ் எரர் வோல்டேஜ் அவுட்புட் ஆஃப் தி இன்டகிரேட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து V input V in = 0 இருந்துச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அன் எரருங்க. இது 2 கான்செப்டை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக இன்டகிரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இன்டகிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து சில நேரங்களில் ரொம்ப எரர்ஸ் வருங்க. அந்த எரரை தடுக்கிறதுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு RF ரெசிஸ்டரை பயன்படுத்தியிருக்கேன். இன்டகிரேட்டர் சர்க்யூட்டில் ஒரு RF ரெசிஸ்டரை பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி நீ பண்ணும்போது இட் மினிமைஸ் தி வேரியேஷன் வந்து அவுட்புட் வோல்டேஜுங்க. இந்த அவுட்புட் வோல்டேஜ் இருக்கிற வேரியேஷன்லாம் தடுக்கும். ஒன்று ரெடியூஸ் தி எரர் அவுட்புட். ஸோ எரரில் இருக்கிற அவுட்புட்டில் இருக்கிற எரர் எல்லாமே தடுக்குங்க. லிமிட்ஸ் தி லோ ஃப்ரீக்வன்சி கெயினையும் தடுக்குங்க. இந்த 3 விஷயங்க 1 2 3 இதுக்காக தான் இங்கே ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் இன்டகிரேட்டரோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸுங்க. அனலாக் கம்ப்யூட்டர்ஸும் தயாரிக்கிறதுக்கு இந்த இன்டகிரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்டுங்க. ஸோ சிக்னல் வேவ்ஸ்லாம் உருவாக்குற சர்க்யூட் இருக்கு இல்லையா, அதை ஷேப் பண்ணுற சர்க்யூட்டுங்க, அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மூணாவது ரொம்ப நமக்கு தெரிஞ்சதாங்க அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட்டர் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்குறது டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டர்னா என்னங்க, ஒரு 10 இருக்குங்க, ஒரு மார்னிங் ஒரு 10 மணிக்கு 10 இருக்குங்க. இப்போ ஃபுட்டு மாதிரி தாங்க, நான் சாப்பிட்ட பின்னாடி லைக் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டேங்க, 10 மணிக்கு கொஞ்சமாக ஃபுட் எல்லாமே கரைஞ்சிருக்கும், 11 மணிக்கு இன்னும் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும், 12 மணிக்கு ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டது எல்லாமே குறைஞ்சிடும் இல்லைங்களா? அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டீக்ரேட் ஆகும்போது எனக்கு எந்த டைமில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது அவனோட டிஃப்ரென்ஷியேட்டரோட வேலைங்க. டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது maybe constructed from basic inverting amplifier if an input resistor R1 is replaced by ஸோ இந்த இடத்துல வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டருக்கு பதிலாக கெப்பாசிட்டர் போட்டால் அது இன்டகிரேட்டர் நான் சொன்னேன் இல்லையா, அதுவே வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டருக்கு பதிலாக கெப்பாசிட்டர் போட்டிருக்கேங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்து இது இன்டகிரேட்டராக மாறிடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட்டராக மாறிடுங்க. ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போட்டால் அது இன்டகிரேட்டருங்க, அது இந்த இடத்துல போகுதுன்னா அது டிஃப்ரென்ஷியேட்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து கான்செப்ட் எல்லாமே சேம் தாங்க. ஸோ நான் காமிச்சிட்றேங்க உங்களுக்கு வேணும் அந்த சர்க்யூட்டை. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இருக்குது, அதுக்கு மைனஸ் ப்ளஸ் இருக்குங்க. இங்கே லோட் ரெசிஸ்டர் V அவுட்புட் அப்படியே நம்மளோட இன்டகிரேட்டர் இருக்கிறதும் இங்கே RF ஃபீட்பேக் எடுக்கிறதுக்குங்க உடைய இன்புட் சப்ளை நான் கொடுக்குறேங்க வோல்டேஜுங்க அண்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன். V2ன்ற பாயிண்டில் தான் வந்து லைக் உனக்கு வந்து லைக் நம்ம சூப்பர் பொசிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர் காம்பவுண்ட் போட்டு அந்த சர்க்யூட்டை வந்து நான் வந்து லைக் கிரவுண்ட் பண்ணியிருக்கேங்க. இதுதான் நார்மல் ஆனால் டிஃப்ரென்ஷியேட்டருக்கான சர்க்யூட்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்புட் சிக்னல் எப்படி கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். த அவுட்புட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் இன்புட் சிக்னல். ஸோ என்ன அவுட்புட்னா இன்புட்டை பொறுத்து ப்ரப்போர்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டருங்க. ஃபாஸ்ட் சேஞ்ச் ஒரு இன்புட் சிக்னல் வில் கிவ் தி கிரேட்டர் அவுட்புட் சேஞ்ச். அவ்வளோதாங்க. சரிங்களா? அதுக்கான ஃபார்முலேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு RF C1. நம்ம அங்கே என்ன பார்த்தோங்க, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு RF C1. நான் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? ஸோ அண்ட் மைனஸ் ஆஃப் VI இது கான்ஸ்டன்ட் தாங்க. ஓகேவா? ஸோ அங்கே இன்வெர்ஸ்லி இருந்துச்சுங்க, உன்னோட ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இன்வெர்ஸ்லி 1/1 டிவைட் பை இருந்துச்சுங்க, இங்கே டேரெக்டாக நான் போட்டிருக்கேங்க. இதான் உன்னோட டிஃபரன்ஷியல் சர்க்யூட்டுங்க, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். த அவுட்புட் VO இஸ் ஈக்குவல் டு RF C1 டைம்ஸ் the negative rate of change of the input voltage V in with time. ஸோ இந்த ஃபார்முலேஷன் புரிஞ்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க, இந்த கான்செப்டே புரிஞ்சிச்சுங்க. இதுதான் வந்து உங்களுடைய டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ப்ராக்டிக்கலாக டிஃப்ரென்ஷியேட்டருக்கு என்ன பிரச்சனை வந்து நிறைய நாய்ஸ் ப்ராப்ளம்ஸுங்க, ஸ்டெபிலிட்டி இஷ்யூ, ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகாதுங்க, நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஹை ஃப்ரீக்வன்சிலையும் ஸ்டெபிலிட்டி இஷ்யூவால் நாய்ஸ் ப்ராப்ளம் நிறைய வருங்க. இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு 2 காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க. இந்த R1CFங்க வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு சரிங்களா, இந்த இடத்துல இந்த RFக்கு இங்கே ஒரு CF ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த C1க்கு இங்கே ஒரு R1 ஆட் பண்ணி விட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இன்டெகிரேட்டர்லையும் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ அதை தான் ஒரு ரீவைண்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் இன்டெகிரேட்டர் சர்க்யூட்டுங்க. எதுக்கு சார்? நான் வந்து ஸ்டெபிலிட்டிக்காகவும் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 ரெசிஸ்டர்ஸை அந்த பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டரும் இந்த பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து கெயின்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து R1C1 is equal to RFCF இருந்துச்சுன்னா it reduce the effect of high frequency input amplifier noise and offsetன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க. சரி, அடுத்து பார்த்து இன்புட் சிக்னல் will be differentiated properly if the time period t of the input signal is larger than or equal to RFCF. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸுங்க, நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. சரிங்களா? RFCF வந்து எப்படி சார் செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து RFC1 greater than R1C1 இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கண்டிஷனாக பார்த்து RFCFலாம் கால்குலேட் பண்ணி நீ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரெசிஸ்டர் எவ்வளோ வேல்யூ இருக்கணும், CF எவ்வளோ, கெப்பாசிட்டி எவ்வளோ வேல்யூ இருக்கணும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட்டுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஏரியாஸ்குள்ளே போக போகிறாங்க. லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையருங்க. இனிமேல் வரது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். சரிங்களா? ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் தி செஷன். சரிங்களா? ஓகே, நம்ம லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையருக்கு போகிறோங்க. லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர்னா என்னங்க? இங்கே பாருங்கள், இன்புட் தரீங்களா, லாகு நீங்கள் அது மேலே போட்டு அவுட்புட்டை நான் எடுக்கிறேன். சரிங்களா? கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூங்க. இங்கே பாருங்கள், அதான் நான் பண்ணியிருக்கேன். இன்புட் இருக்கா, அது மேலே ஒரு லாகரிதமிக் வேல்யூ போட்டு ஐ எம் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? லாகரிதமிக் வேல்யூஸை மேனிப்புலேட் பண்ணுற ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும் இல்லையா? அதான் லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்குறது ஆன்டி லாகரிதமிக். அப்புறம் என்னங்க, லாகரிதமிக்கே ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறது தானேங்க, அதான் ஆன்டி லாகரிதமிக்ங்க. இங்கே பாருங்கள், ஸோ இன்புட் இருக்குங்க, சர்க்யூட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டுமா. லாகரிதமிக் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குங்க. இங்கே ஒரு டயோடு இருக்குது, இங்கே ஒரு டயோடு இருக்குங்க. இது வந்து என்னோடய இன்புட்டுங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது அண்ட் இங்கே வந்து நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவுட்புட் வரும். இதுதான் லாகரிதமிக்கான சர்க்யூட்டுங்க. அதுவே வந்து ஆன்டி லாகரிதமிக்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணாங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க. ஸோ இங்கே டயோடு இருந்துச்சு இல்லையா? சரிங்களா? இங்கே டயோடு இருந்தால் வந்து அது லாகரிதமிக்கு. அதே இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது ஆன்டி லாகரிதமிக்கு. ரெசிஸ்டர் இங்கே இருந்து, ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஃப்ளிப் பண்ணியிருக்கேங்க. டயோடையும் ரெசிஸ்டரையும் நான் ஃப்ளிப் பண்ணியிருக்கேங்க, அவ்வளோதான். இது ஆன்டி லாகரிதமிக்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்புட் வேணால் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்ட்டு லைக் எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் ஆன்டி லாக் ஆஃப் VI. சிம்பிள். இதுதான் வந்து உங்களுடைய அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்டி லாகரிதமிக்ங்க. ஸோ உங்களுக்கு நம்ம கம்பெனி பற்றி நான் சொல்லியிருக்கேங்க. நான் வந்து லைக் நிறைய இன்பிளான் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குற கம்பெனிங்க. ஸோ டிகிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். என்னோட கம்பெனி காஷின் ப்ராடக்ட் அண்ட் இங்கே கீழே நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அண்ட் நிறைய கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்குங்க. ஸோ டேரெக்டாக நானே நடத்திட்டுருக்கேங்க. யூ கேன் காண்டாக்ட் அஸ்ங்க. இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் காஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது கம்பேரட்டர்ஸ் அப்படின்றதுங்க. கம்பேரட்டர்ஸ்னால் என்னங்க? 2 வோல்டேஜ் கொடுக்குறேன், கம்பேர் பண்ணி சொல்லு, சிம்பிள். ஸோ அதான் நம்மளுடைய கம்பேரட்டர்ஸ். வாங்க பாருங்கள், வோல்டேஜ் V1 இருக்கா, இங்கே V2 இருக்கா, என்னோட அவுட்புட்டாக கம்பேர் பண்ணி தருங்க. அதான் கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. கம்பேரட்டருக்கான சர்க்யூட் என்ன? இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு V இன் கொடுத்துருக்கேன், அங்கே ஒரு ரெசிஸ்டரை போட்டிருக்கேங்க. V ரெஃபரன்ஸ்னு போட்டிருக்கேன், அதுக்கான ரெசிஸ்டர் இங்கே போட்டிருக்கேன். என்னோட V அவுட்டுன்ட்டு வோல்டேஜ் நான் எடுக்கிறேங்க. இதுதான் என்னுடைய சர்க்யூட்டுங்க. அண்ட் VCC இந்த இடத்துல வந்து நீங்கள் லைக் அதோடைய அதர் பின்ஸ்லாம் வந்து VCC பண்ணோம், இங்கே வந்து கிரவுண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, அதையும் நீங்கள் சர்க்யூட்டாக வரைஞ்சிருங்க. ஓகே, இந்த 2 வோல்டேஜையும் கம்பேர் பண்ணுற ஒரு சர்க்யூட் தான் கம்பேரட்டர். ஸோ கம்பேர் எ மெஷரபிள் குவான்டிட்டி வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சச் அஸ் 2 வோல்டேஜ் ஆர் கரண்ட். இதான் வந்து உங்களுடைய கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ இங்கே பாருங்களேன். So a comparator compares signal voltage applied on the input with a known reference voltage. So இங்கே பாருங்கள், 2 வோல்டேஜை கம்பேர் பண்ணினா அது கம்பேரட்டருங்க. நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர்னா இந்த கம்பேரட்டரை பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கூட கம்பேர் பண்ணோம். நான் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணிவிடுவேன், அது கூட கம்பேர் பண்ணினா அதுதான் வந்து உன்னுடைய நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டருங்க. இட் இஸ் அ ஓப்பன் லூப் ஆப்ரேஷன். தெர் இஸ் நோ ஃபீட்பேக் பாத் இன் த கேஸ் ஆஃப் எ கம்பேரட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து உனக்கு ஃபீட்பேக் லூப் பண்ணுற ஒரு விஷயமே இருக்காது. அது மட்டும் தான் ஒரு கான்செப்டாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அண்ட் சர்க்யூட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல V ரெஃபரன்ஸ்னு இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நார்மலாக வந்து கம்பேரேட்டர் அப்படின்னா வந்து
இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி சர்க்யூட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து V1 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் இருக்குங்க. புரியுதுங்களா? இது வேறு, இது வேறு. இங்கே V1 V2 இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் இன்வெர்ட்டிங்காக இருந்தால் இந்த இடத்துல வந்து Vref given at the other input. இந்த இடத்துல வந்து V ரெஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. இதுதான் கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே அதுக்கான சர்க்யூட் தான் இங்கே போட்டிருக்காங்க. இது மாதிரி இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வருன்ற மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒர்க்கிங் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் இன்வெர்ட்டர். பாருங்கள், டைம் வேரியிங் சிக்னல் இன்புட் Vin இதை வந்து அப்ளை பண்ணுற ப்ளஸில் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 1 வோல்டேஜு சம்திங் இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வோல்டேஜை மைனஸில் ஸ்பெசிஃபை பண்ணினா ஸோ V1ம் Vrefம் கொடுத்தினா உனக்கு V அவுட்புட் வரும். சரிங்களா? அதுதான் நம்முடைய கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஆன் தி அதர் எண்ட் when Vin இஸ் லெஸ் தென் Vrefங்க, Vin வந்து V ரெஃபரன்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேச்சுரேஷன் வேல்யூ அவுட்புட் V0 அட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னா வந்து ஸோ மைனஸ் V சேட்டுன்னு சேச்சுரேஷன் வந்து நெகட்டிவில் போயிடும். ஸோ V0 இன்ட்டு மைனஸ் V சேச்சுரேஷனாக மாறும். அதுவே வந்து உங்களோட V ரெஃபரன்ஸ் வந்து Vin வந்து V ரெஃபரன்ஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா இது ப்ளஸ் V சேச்சுரேஷனாக இருக்கும். என்னோடய அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து V சேச்சுரேஷனோட மேட்ச் ஆகும். இது பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் வந்து ரெண்டு விஷயங்கள் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் கம்பேரட்டரில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுங்க. இப்போ ஒர்க்கிங் ஆஃப் நான் இன்வெர்ட்டர் கம்பேரட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது பேஸ்ட் ஆன் டயோட்ஸ் கான்செப்டில் ஒர்க் ஆகுங்க. ஸோ என்ன சார் இந்த டயோட்ஸ் கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா வந்து அப்போ நம்ம ப்ரீவியஸ் சர்க்யூட்டை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஏரியா தான் பாருங்கள். அதாவது இது வந்து உங்களோட டயோடு இங்கே இருக்குங்க, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்களேன், என்னோடய டயோட் அதோ டைரெக்ஷனில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று ஒர்க் ஆகும்போது இன்னொன்று ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ ஒன்று ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும்போது இது ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஒன்று ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும்போது ஒன்று ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஒன்று ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும்போது ஒன்று ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் டிசைன் பண்ண ஒரு சர்க்யூட்டை தான் வந்து தே கால்ட் இட் அஸ் உன்னுடைய நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் வோல்டேஜ் இங்கே சப்ளை பண்ணுறேன், இங்கே வோல்டேஜ் நான் சப்ளை பண்ணுறேங்க, இது பேட்டரி மூலமாக இது வோல்ட் மீட்டர் சம்திங் இது சப்ளை பண்ணுறேங்க. இது ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு டயோடு இங்கே ஒரு டயோடுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லோட் ரெசிஸ்டரை போட்டிருக்குங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை நீங்கள் வரையணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒர்க்கிங் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், டயோட் D1 இருக்குது, டயோட் D2 இருக்குங்க. ஓகேவா? ரெண்டு டயோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து protect the operation amplifier from damage to the excessive input voltage. ஸோ என்னோடய இன்புட் வோல்டேஜ்லேருந்து நிறைய வந்து சப்ளை வருதுங்க. நிறைய சப்ளை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உன்னோட சர்க்யூட்டை டேமேஜ் பண்ணுங்க. அதை அவாய்ட் பண்ண தான் இந்த டயோட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டயோட்னா என்னங்க, ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் அது பாஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரிவர்ஸ் டைரக்ஷன் அது பாஸ் பண்ணாதுங்க. அதுதான் டயோட்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டயோடு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லிட்டேங்க. அதனால தான் இது பேர் கிளாம்ப் டயோட்ஸ்னு சொல்லுவாங்க. கேட்டில் இது கேட்பாங்க, கிளாம்ப் டயோட்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து R in series with Vin is used to limit the current through D1 D2. ஸோ ரெசிஸ்டர் R வந்து சீரீஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து வர கரண்ட் வந்து டயோடில் ப்ராப்பராக ஃப்ளோ ஆகணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்குங்க. Okay, Vin is to limit the current. To reduce offset problem, resistance R comp is equal to R is between the negative input and V reference. So R comparator and resistance வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. சரிங்களா? R comparator and resistance வந்து like I didn't specify here. இந்த இடத்துல நம்ம இது R comp தான் நினைக்கிறேங்க. I think this is the one. R comp இங்கே இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, ரெசிஸ்டன்ஸ் உனக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இது அடிஷ்னல் பாயிண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து உன்னோட இன்புட் வோல்டேஜ் நீ அப்ளை பண்ணுற ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து உன்னுடைய இன்புட் இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே திங்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? இது வந்து லைக் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள், யூ வில் கெட் அன் ஐடியா. சரிங்களா? ஸோ வோல்டேஜ் வந்து நான் எப்படி சப்ளை பண்ணுவேன்னா வந்து பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு நம்ம வந்து லைக் வோல்டேஜ் நீ வந்து V ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அதெல்லாமே நீ செட் பண்ணால் பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு பண்ணிக்கலான்னு இருக்குங்க. ஸோ இதை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கிமிட் ட்ரிகர் அப்படின்ற ஒரு ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிமிட் ட்ரிகர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இர்ரெகுலராக வர உன்னுடைய வேவ் ஃபார்ம் எல்லாத்தையும் ரெகுலரைஸ் அழகாக பண்ணோம். ஸோ நாய்ஸி இன்புட் சிக்னலை கிளியர் சிக்னலாக பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து ஸ்கிமிட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை டீட்டெயிலாக பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியுங்க.
ஓகே, அடுத்த ப்ரிசிஷன் ரெக்டிஃபயர்னா என்ன? ப்ரிசிஷன் ரெக்டிஃபயர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ இங்கே பாருங்களேன், ப்ரிசிஷன் ரெக்டிஃபயர்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து எவ்வளோ வேல்யூவில் எனக்கு க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கேட்கலாங்க. அதுதான் வந்து ப்ரிசிஷன் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் அ சிங்கிள் டயோட். சரி, இட் இஸ் a single diode arrangement and function as a non-inverting precision ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் சர்க்கியூட். இந்த மாதிரி ஒரு டேட்டா வருதுன்னா அதில் பாதியை வெட்டிடும் ஆஃப் வேவ். சரிங்களா? ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை ப்ரெசிஷனாக வந்து ஐ கேன் கெட் இட். அதான் வந்து ப்ரெசிஷன் டயோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவுட்புட்டில் வந்து டயோடை கொடுத்து இது ஃபீட்பேக் மாதிரி இங்கே கொடுத்து லோட் ரெசிஸ்டரை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உன்னுடைய சர்க்கியூட் இருக்குங்க. ஓகேவா? ஸோ என்னோடய அவுட்புட் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வந்து அவுட்புட் எடுக்கிறேன், அதை டயோடு கொடுக்குறேன், இங்கே லோட் ரெசிஸ்டர் கொடுத்துட்டு இங்கே இன்புட் இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே வோல்டேஜோடு சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ V1 அப்படின்ற இந்த இன்புட்டுங்க, இந்த இன்புட் இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். சரிங்க, இந்த சர்க்கியூட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா வந்து எனக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? இஃப் த அவுட்புட் வோல்டேஜும் இன்புட் வோல்டேஜும் வந்து சேமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இன்புட் வேவ் ஃபார்ம் VI இஸ் லெஸ் தென் 0 இருந்தால், இது வந்து லெஸ் தென் 0 வந்து இது எப்படிங்க இருக்கும்? லெஸ் தென் 0 தானே இருக்கும். ஸோ த வோல்டேஜ் V0 பிகம்ஸ் நெகட்டிவ். அண்ட் டயோடு எப்படி இருக்கும்? இது ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து சரிங்களா, நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லட்டுமா? இது வந்து இன்புட் வந்து நெகட்டிவாக இருக்குது, இது ரிவர்ஸ் பயாஸாக மாறும், இது நெகட்டிவாக இருக்கும். சிம்பிள். இது பாசிட்டிவாக இருக்குன்னா இது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும், இது பாசிட்டிவாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ த லூப் இஸ் அந்த அவுட்புட் பிகம், ஸோ VO பிகம் 0. சரி, அதான் இங்கே கொடுத்துருக்குங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம பார்க்குறது ப்ரெசிஷன் டயோட்ஸில் வந்து எதுக்காக சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா 4 விஷயத்துக்காக. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையராக யூஸ் பண்ணலாம், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராக யூஸ் பண்ணலாம், பீக் வேல்யூ டிடெக்டருங்க, கிளிப்பர் அண்ட் கிளாம்பர் சர்க்கியூட்டுங்க. அப்படின்னா இது 4 நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் என்னென்னா பாதி வேவை மட்டும் கட் பண்ணால் அது ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து அதே சர்க்கியூட் தாங்க. நான் சர்க்கியூட்டில் என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த டயோடை வந்து இங்கே வந்து என்னுடைய ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. என்னோடய ஆப்பம்போட அவுட்புட்டை எடுத்து ஒரு டயோடர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு டயோடர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், D1 D2ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டருங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்கேன், இங்கே V1 சப்ளை பண்ணுறேன், எனக்கு V அவுட் வருது. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிங்கன்னா இதுதான் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து VI இன்புட் வந்து கிரேட்டர் தென் லைக் 0 வோல்டேஜாக இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து வோல்டேஜ் அது இன்வெர்ட்டிங் இன்புட் இஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா V இன்புட் வந்து 0 வோல்டேஜுக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன ஆகுனா V அவுட்புட் என்ன ஆகுனா நெகட்டிவாக மாறிவிடுங்க. பாருங்கள், V அவுட்புட் வந்து நெகட்டிவாக மாறிடும். ஓகே, இது ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து D1ன்ற இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணிடும். ஓகே, அப்படின்னா என்னென்னா இந்த வழியாக இப்படி பாஸ் பண்ணிடும், ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிடும். சரிங்களா? அண்ட் த ஆப்பம் அவுட்புட் ட்ராப்ஸ் ஒன்லி பை 0.7 வோல்ட் பிலோ தி இன்வெர்ட்டிங் இன்புட் வோல்டேஜ். ஸோ 0.7 வோல்டேஜ்னு ஒரு கட் ஆஃப் வோல்டேஜுங்க, அதுக்கு பின்னாடி இது ட்ராப் ஆகிடுமா. அதே நேரத்தில் வந்து D2 வந்து இந்த D2 வந்து உனக்கு ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும், இது வழியாக போக விடாது. சரிங்களா? ஸோ த அவுட்புட் வோல்டேஜ் V0 இஸ் 0 when the input is positive. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் வந்து உனக்கு 0வாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு கண்டிஷனுங்க. இந்த இன்புட் வந்து நெகட்டிவ் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா இது நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும், இது ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும், சில நேரங்களில் இது 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட். இதுதான் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கான இன்னொன்றுங்க. சரிங்களா? ஸோ ஐ திங்க் அதே தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. சரி, இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் an inverting amplifier circuit with a non-linear diode in the forward path. ஸோ இதோட கெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிட்டி. ஏன்னா RF அண்ட் RI இஸ் ஈக்குவல். RFும் RIயும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உன்னோட கெயின் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா இருக்குங்க. ஓகே, இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ஆப்ரேஷன்ஸுங்க. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்க்கியூட் ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்ஸ் இங்கே பாருங்களேன். V அவுட்புட் வந்து 0வாக இருக்கும் எப்போ V இன்புட் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால். இதே வந்து V இன்புட் வந்து லெஸ் தென் 0வாக இருந்தால் V அவுட்புட் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா RF சரிங்களா, RF சரிங்களா டிவைடட் பை R1 இன்ட்டு V1. ஸோ VI லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா V அவுட்புட்டு இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணோம். ஃபார் VI கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா VOA பார்த்தீங்கன்னா -0.7 வோல்டேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஃபார் விஐ லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா வந்து விஓஏ வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நீ கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஆம்ப்ளிஃபிகேஷனுங்க. அந்த 0.7 வோல்டேஜ்ன்ற லைக் அ ப்ரெசிஷன் வேல்யூ வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் உங்களுடைய சர்க்யூட்டுங்க. இட்ஸ் அ ப்ரெசிஷன் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசிஷன் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையராக பயன்படுத்தலாம் அண்ட் நான் சேச்சுரேட்டிங் ஒன்றா இருக்குங்க. ஓகே, இது ரெண்டுமே அட்வான்டேஜுங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பார்க்க போகிறோம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஆப் ஆம்போடைய அவுட்புட்டை எடுத்து இன்னொரு ஆப் ஆம்புக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, அதான் வந்து என்னுடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், இன் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டருங்க, இது இன்புட்டாக கொடுத்துட்டு, ஸோ அதே சர்க்யூட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரோட சர்க்யூட் எனக்கு இங்கே வந்துருச்சுங்க. இது எல்லாமே ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரோட சர்க்யூட்டுங்க. அது கூட நான் அப்படியே வந்து ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கான இந்த சர்க்யூட்டை வரைஞ்சிருக்கேன். 2 ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டருங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு இங்கே ஒரு ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர், இங்கே ஒரு ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுனா, இங்கே பாருங்களேன், என்னோடய ஃபீட்பேக்குன்னு சொல்கிற ஆர்எஃப் சரிங்களா, ஆர்ஐஇ ஈக்குவல் டு ஆர், இது எல்லாமே சேமாக இருந்தால் என்னுடைய அவுட்புட் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்புட்டாக இருக்கும். சரிங்களா? என்னோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து appears as negative to the summing op-amp circuits found by A2. சரிங்களா? ஸோ கெயின் என்ன, என்னோட V0 அப்படின்ற இந்த அவுட்புட்டோட கெயின் எவ்வளோ இருக்குன்னா வந்து R/R/2 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கும், இந்த இன்புட் வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வேவ் ஃபார்ம் இப்படி இருக்குங்க. நீங்கள் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரில் எப்படி இருக்கும் வேவ் ஃபார்ம்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பாருங்கள், இது இன்புட்டாக இருந்துச்சுன்னா இங்கே வருங்க, இந்த இடத்துல எம்டியாக இருக்கும். இது வந்து உன்னுடைய ஆஃப் வேவ் ரெக்டிஃபையருங்க. அதுவே வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராக இருந்துச்சு அப்படின்னா வந்து, சரி, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ங்க, இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்கிறாங்க. வி அவுட்புட் ஈக்குவல் டு வி ஐயாக இருக்கும் ஃபார், இது மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இன்புட்டும் அவுட்புட்டும் சேமாக இருக்கும் லெஸ் தென் 0 வோல்டேஜாக இருந்தால். கிரேட்டர் தென் வோல்டேஜாக இருந்துச்சுனாலும் இன்புட் அவுட்புட் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இதனால தான் வந்து உனக்கு இங்கே லெஸ் தென் வோல்டேஜாக இருந்தாலும் பாசிட்டிவ், கிரேட்டர் தென் வோல்டேஜ் இருந்தாலும் பாசிட்டிவ்ன்ற மாதிரி உன்னோட அவுட்புட் வருங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து உங்களுடைய பீக் டிடெக்டர் அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா என்ன சார், எங்கெல்லாம் பீக்காக வருதுப்பா அதை மட்டும் சொல்லு. ஸோ எந்த இடத்துல மழை அதிகமாக பெஞ்சிருக்கு, எந்த ஊர்லலாம் மழை பெஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா, அதான் பீக் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீக் டிடெக்டர்னால் வந்து அதுக்கான சர்க்யூட் இதுதான். ஸோ ஒரு ஆப்-ஆம்ப் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, இங்கே ஒரு டயோடு இருக்குது, கெப்பாசிட்டர், சரிங்களா, இங்கே ஒரு 1 லைக் மைக்ரோ ஹோம் கொடுத்துருக்குங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆப்-ஆம்ப்க்கு போகுதுங்க. ஓகேங்க, 1 மில்லி ஓமாக இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு டயோடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உன்னுடைய சர்க்யூட் இருக்குங்க. 2 ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர், இங்கே 2 டயோடுங்க, சரிங்களா, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு இன்புட் தரீங்க, இங்கே ஒரு அவுட்புட் தரீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுங்க. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீக் கிடைக்குது, இந்த பீக்குங்க, இந்த பீக்குங்க, இந்த பீக்குங்க, இந்த மாதிரி பீக்கை மட்டுமே கண்டுபிடிக்கிற ஒரு டிடெக்டர் தான் வந்து பீக் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சர்க்யூட் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிவிடுங்க, வேறு வழி கிடையாதுங்க. ஓகே, ஒர்க்கிங் ஆஃப் பீக் டிடெக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் விஇன்ல வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட D1 இது வேலை செய்யும், இது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதே நெகட்டிவ் சைக்கிளில் வந்து D1 வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். ஓகேவா? இதை வச்சு தான் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதை பற்றி தான் நீங்கள் சொல்லியிருக்க மேலே நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? ஒர்க்கிங் ஆஃப் பீக் டிடெக்டர்ன்றாங்க. ஸோ பீக் டிடெக்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபார்முலாங்க. ஸோ சிஇ கெப்பாசிட்டி இன்ட்டு ஆர்டி லெஸ் தென் ஈக்குவல் டு T/10ங்க. ஸோ அப்போனா வந்து CRL லோட் ரெசிஸ்டர், இது வந்து ஈக்குவேஷன் 1. CRD less than or equal to T/10 வந்து resistance of the forward bias diode. டயோட ஃபார்வர்ட் பயாஸ் இந்த கெப்பாசிட்டி லெஸ் தென் ஈக்குவல் டு T டைம் பீரியட் டிவைட் பை 10. இது வந்து ஃபார்முலாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுவாங்க. இதே வந்து உன்னுடைய லைக் லோட் ரெசிஸ்டன்ஸாக C/RL greater than equal to 10T அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் 2. இந்த 2 ஈக்குவேஷனும் எடுத்துக்கங்க. ஓகே, இந்த 2 ஈக்குவேஷனுமே எடுத்து நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணிக்கலாங்க. இந்த 2வது ஈக்குவேஷனுங்க. ஸோ லோட் இஃப் RL இஸ் ஸ்மால் அப்படின்னா வந்து ஈக்குவேஷன் 2 RL வந்து லைக் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க. ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க. இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு பீக் டிடெக்டர் வேலை செய்யணும்னா இது எல்லாம் கண்டிஷனுங்க. என்னெல்லாம் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து RL அப்படின்ற லோட் ரெசிஸ்டர். ஸோ இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இதில் RLன்ற லோட் ரெசிஸ்டர் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த லோட் ரெசிஸ்டரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா?
ஸோ இந்த லோட் ரெசிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, உங்களோட பீக் டேட்டரை கால்குலேட் பண்ண முடியாது. 4 பாயிண்ட் சொல்கிறாங்க, அந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா இது லாஜிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். யூஸ் ஏ வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்யூட் பிட்வீன் கெப்பாசிட்டர் சி அண்ட் ஆர்எல் லோட் ரெசிஸ்டர். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வேளை இந்த ஆர்எல் வந்து சின்னதாக இருக்குன்னா நீ என்ன பண்ணனா வந்து கெப்பாசிட்டருக்கும் ஆர்எல்க்கும் நடுவில் வந்து ஒரு வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்யூட்டை நீ போட்டுக்கோ. இது கண்டிஷன் 1. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்யூட்டை போட்டுக்கோ. 1. ஆர் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் தி ஆப்பம் அகேன்ஸ்ட் தி எக்ஸஸ் டிஸ்சார்ஜ் கரண்ட்டுங்க. இந்த ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ரெசிஸ்டர் ஆர்எல், இந்த ஆர்எல் கிடையாதுங்க. ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. வோல்டேஜ் அதிகமாக பாஸ் ஆச்சுன்னா வந்து உங்களுடைய சர்க்யூட்லாம் போயிடும். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆர் காம்பனண்ட்டுங்க எதுக்குன்னா மினிமைஸ் தி ஆஃப்செட் ப்ராப்ளம் காஸ் பை தி இன்புட் கரண்ட்டுங்க. அப்புறம் வந்து D2ன்ற டயோடு வந்து கண்டக்ட்ஸ் டியூரிங் தி நெகட்டிவ் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆஃப் Vin அண்ட் ப்ரிவென்ட்ஸ் தி ஆப்ரேஷன் ஃப்ரம் டூயிங் தி நெகட்டிவ் சேச்சுரேஷன். இந்த பாயிண்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க, அவ்வளோதான். நெகட்டிவ் பீக் ஆஃப் தி இன்புட் சிக்னல் வந்து டிடெக்ட் பண்ணனா வந்து ரிவர்சிங் டயோட், இந்த டயோட் D1 D2 வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் இந்த பீக் சிக்னல் கண்டுபிடிக்கிறாங்களாம். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கிளிப்பரை பற்றி பார்க்கலாங்க. ஸோ நம்ம இப்போ செஷனோட எண்டுக்கு வரப்போகிறோங்க. ஸோ கிளிப்பரில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறோம். நம்ம பார்க்க வேண்டியது கிளிப்பர், கிளாம்பர், அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸுங்க. அதோட என்னோட செஷன் முடிய போகுதுங்க. ஓகேவா? சரி, கிளிப்பரை பற்றி பார்க்கலாங்க. கிளிப்பர்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சர்க்யூட் இருக்குது, ஒரு இன்புட் வேவ் ஃபார்ம் இருக்குன்னா அதில் ஒரு சின்ன போர்ஷனை நீ கிளிப் பண்ணுறதா தான் வந்து உங்களோட கிளிப்பரை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அதான் வந்து கிளிப்பிங் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கான சர்க்யூட் நம்ம பார்த்துடலாங்க, ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு டயோட் இருக்குது. நான் இந்த வோல்டேஜ் இன்புட் தர போகிறேங்க, அவுட்புட் வோல்டேஜ் நான் எடுத்துக்க போகிறேங்க. இதுதான் உங்களுடைய கிளிப்பர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இந்த கிளிப்பர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிளிப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு, நெகட்டிவான கிளிப்பரை நெகட்டிவில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடு. அதான் வந்து உங்களோட பாசிட்டிவ் கிளிப்பர், நெகட்டிவ் கிளிப்பர்னு ரெண்டாக பிரியுங்க. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்கும், ரெஃபரன்ஸ் வோல்டேஜை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் சைடில் பாருங்களேன், பாசிட்டிவ் சைடில் வந்து வி ரெஃபரன்ஸ்னு நான் கொடுத்துருக்கேன்னா அந்த வி ரெஃபரன்ஸுக்கு மேலே இருக்கிறத தூக்கு. சரி, அதான் பாசிட்டிவ் கிளிப்பருங்க. அதுவே வந்து இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் கிளிப்பர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சரி, இதுதான் பாசிட்டிவ் கிளிப்பருக்கான ஆப்ஷனுங்க. ஸோ ஃபுல் சர்க்யூட்டை நான் வரைஞ்சிருக்கேங்க, அது பார்க்கலாங்களா? பாசிட்டிவ் கிளிப்பர்னால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? என்னுடைய லைக் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இருக்குங்க, வி இன்புட் நான் கொடுக்குறேங்க, ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இங்கே உருவாகுதுங்க. இங்கே ஒரு டயோட் கொடுத்துருக்கேன், டயோட் டைரக்ஷனை பார்த்துக்குங்க. டயோட் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டருங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டருங்க, அவுட்புட் நான் இங்கே எடுக்கிறேங்க. இதுதான் வந்து உங்களோட நார்மலான ஒரு பாசிட்டிவ் கிளிப்பருக்கான சர்க்யூட். இந்த பாசிட்டிவ் கிளிப்பரில் ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை வந்து இந்த டயோட் என்ன பண்ணால் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து Vin = V ரெஃபரன்ஸுங்க. நம்மளோட Vinனும் V ரெஃபரன்ஸும் வந்து ஸோ இன்புட்டும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் ஸோ சேமாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ சேமாக இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே இருக்கிறதும் தூக்கு அப்படின்ற மாதிரி வந்துடுங்க. ஸோ when Vin is less than V ref இருந்துச்சுன்னா வந்து இது வந்து கண்டக்ட் லைக் டயோட் இன்டூ கண்டக்ஷன், திஸ் வில் கண்டக்ட். ஸோ இது வந்து ரிவர்ஸ், இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பயாஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் பயாஸாக மாறுங்க. இட் க்ளோசஸ் த ஃபீட்பேக் லூப். ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் வந்து வோல்டேஜ் ஃபாலோவராக ஒர்க் பண்ணுங்க. பாருங்கள், நான் திரும்ப இதை வச்சு நான் சொல்கிறேங்க. இங்கே V ரெஃபரன்ஸுங்க, என்னோட வோல்டேஜ் வந்து Vin லெஸ் தென் V ரெஃபாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுரு. Vin கிரேட்டர் தெனாக இருந்துச்சுன்னா வந்து இது எல்லாத்தையும் கிளிப் பண்ணு அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? ஆன் தி அதர் எண்ட் ஸோ ஒர்க்கிங் சர்க்யூட் ஆஃப் பாசிட்டிவ் கிளிப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து Vin கிரேட்டர் தென் V ரெஃபாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தூக்கிட்டேன். ஏன்னா டயோடு வந்து இந்த இடத்துல வேலை செய்யாது. சரி, டயோடு வந்து வேலை செய்யாது, இந்த இடத்துல வந்து டயோடு வேலை செய்யும். சரி, ஃபார்வர்ட் பயாஸ் தான் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து உன்னுடைய லைக் பாசிட்டிவ் கிளிப்பர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைக் என்னுடைய டயோட் V0 becomes negative to D1, V0 again becomes negative. சரிங்களா? Vin greater than V refங்க. இங்கே Vin less than V refஆக இருக்குது. நான் என்னோடய இன்புட் V refஐ விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா வந்து அந்த இடத்துல வெட்டும். பட் ஆனால் இது வந்து நெகட்டிவ் கிளிப்பரில் வர வேண்டியது, நம்ம அதை பார்க்கலாங்க. சரி, நெகட்டிவ் கிளிப்பரில் வரும் பாருங்கள். நெகட்டிவ் கிளிப்பரில் அதே டயோடு தான், அதே ரெசிஸ்டர் தான். கிளிப்பிங் லெவல் வந்து V ரெஃபரன்ஸ் லெஸ் தென் Vinஆக இருந்துச்சுன்னா அதை மட்டும் தூக்கு. இது வந்து உன்னுடைய நெகட்டிவ் கிளிப் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் ஆஃப் நெகட்டிவ் கிளிப்பருக்கு ஸோ இங்கே பாருங்களேன், அதுக்கான சர்க்யூட் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை, அந்த டயோடோட டைரக்ஷனை மட்டும் மாற்றிருக்கேன். டயோடோட டைரக்ஷன் மட்டும் மாற்றினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே நெகட்டிவ் கிளிப்பிங் உனக்கு நடக்கும். ஏன்னா -V ref இஸ் கிளிப்ட் ஆஃப்ங்க, கிளிப் ஆகிடுங்க. ஓகேவா?
ஸோ இங்கே மைனஸ் VREF வந்து நீ கனெக்ட் பண்ண வந்து பொட்டன்ஷியோமீட்டரில் RP to VCCன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளஸ் VREF வில் பி கிளிப்ட் ஆஃபுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ளஸ் VREFும் கிளிப் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த 2 கண்டிஷன் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் கிளிப்பரில் இந்த இடம் மட்டும்தான் கட் ஆகும். பாசிட்டிவ் கிளிப்பரை வச்சு நான் இந்த இடத்த கட் பண்ணணும்னு நினச்சேன்னா கட் பண்ண முடியும். அதுக்கான பாயிண்ட்டை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் வந்து என்னோடய நெகட்டிவ் கிளிப்பரில் வந்து நார்மலாக வந்து இந்த இடம் மட்டும்தான் கட் ஆகும். எனக்கு இந்த இடமும் கட் ஆகணும்னா அதுக்கான கண்டிஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், அதாவது பாசிட்டிவ்லேயே வந்து இங்கே பாருங்களேன், இது வரைக்கும் எனக்கு கட் ஆகிடுச்சிங்க. ஓகேவா, அதுக்கான கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா, நவ் லெட்ஸ் மூவ் ஆன். சிங்கிள் எண்ட் கிளிப்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிங்கிள் எண்ட் கிளிப்பரில் வந்து லைக் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் 4.7 வோல்டேஜ். ஸோ அந்த பாசிட்டிவ் கிளிப்பரை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லாமோன்னு தோணுதுங்க. இந்த பாசிட்டிவ் கிளிப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா, நான் இந்த போர்ஷனை கட் பண்ணால் எனக்கு இந்த அளவு போர்ஷனை நான் கட் பண்ணணும் அப்படின்னாலும் சரிங்களா, எனக்கு இந்த அளவு போர்ஷனை நான் கட் பண்ண நினச்சாலும் அதுக்கான கண்டிஷனை தான் இங்கே கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் கிளிப்பரில் அதே மாதிரி தாங்க. ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாம்னு தோணுதுங்க. நெகட்டிவ் கிளிப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர்ஷனை நான் கட் பண்ணிட்டேன் சார், எனக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லுத்தையும் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த போர்ஷன் ஃபுல்லுத்தையும் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வந்து அந்த இடத்துல தான் வந்து இந்த கண்டிஷன் உனக்கு உருவாகும். அதான் உங்களுடைய நெகட்டிவ் கிளிப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சிங்கிள் எண்ட் கிளிப்பருங்க. சிங்கிள் எண்ட் கிளிப்னா கிளிப்ஸ் அபோவ் தி லெவல் ஆஃப் 4.7 வோல்ட். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு மேலே நீ கட் பண்ணணும், 4.7 வோல்டேஜுக்கு மேலே கட் பண்ணணும்னு நான் வந்து அந்த நேரத்தில் வந்து இதுதான் சிங்கிள் எண்ட் கிளிப்பர்னு சொல்லுவாங்க. டயோட் கண்டக்ட்ஸ் ஒன்லி இஃப் த வோல்டேஜ் இஸ் மோர் தென் 4.7 வோல்டேஜ். டயோடு எப்போ ஒர்க் ஆகும்னா வந்து அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், இந்த இடத்துல ஒரு டயோட் கொடுத்து நான் இங்கே இன்புட் கொடுத்தேன், அதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல இன்புட் கொடுத்து ஒரு லோட் ரெசிஸ்டர் இங்கே கொடுத்தா அதான் உங்களுடைய சிங்கிள் எண்ட் கிளிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ டபுள் டயோடு கிளிப்பர்னு நான் சொல்கிறேங்க. டபுள் டயோட்னா ஒன்றும் இல்லைங்க, 2 டயோடு இருக்கும் அண்ட் 2 வோல்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். வோல்டேஜ் பாருங்கள் மாற்றி கொடுத்து வச்சுருக்கேங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா 2 இடத்துலையுமே உனக்கு கிளிப் பண்ணோம். மேலே ஒரு 4.7 கீழே ஒரு 4.7 வோல்டேஜில் சிம்பிள் பாசிட்டிவ் கிளிப்பர்லேயும் கட் பண்ணு, நெகட்டிவ் கிளிப்பர்லையும் கட் பண்ணு. அதான் வந்து உன்னுடைய டபுள் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த URL உங்களுக்கு கிடைக்கும். wikidiki.com/tutorials/linear integrated circuit வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்குங்க. ஓகே, ஸோ நான் ஆஸ்யூஷுவல் என்னோட கம்பெனி பற்றி சொல்லிடுறேங்க. என்னோட கம்பெனி வந்து நிறைய இன்பிளான் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ டிகிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க, டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துட்ருக்கோம், எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் நிறைய கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம், எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்குறது கிளாம்பர். ஸோ இவெல்லாம் பார்த்தது கிளிப்பருங்க. கிளிப்பர்னால் வெட்டுறது, கிளாம்பர்னால் சேர்ந்துக்கிறதுங்க. ஓகேவா, கிளாம்பரை பற்றி பார்க்க போகிறோம். கிளாம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கும், என்னோடய இன்புட் வேவ் ஃபார்ம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி -5 0.5 இருக்கிற இன்புட் வோல்டேஜை அப்படி மேலே கொண்டு போயிட்டேங்க. அதுதான் என்னுடைய கிளாம்பர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. கிளாம்ப் எய்தர் பாசிட்டிவ் நெகட்டிவ். கிளாம்ப்னா நாங்கள் எடுத்து மாட்டுறதுங்க, பாசிட்டிவ் எடுத்து மாட்டு, நெகட்டிவ் எடுத்து மாட்டு. சரி, டஸ் நாட் சேஞ்ச் ஷேப் ஆகுது சிக்னலுங்க. சிக்னலோட ஷேப் எதுவுமே மாற்றாதுங்க. பாசிட்டிவ் கிளாம்பர்னால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாசிட்டிவ் சைக்கிளில் கொண்டு போய், ஸோ பாருங்கள் இங்கே 0 இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது 0, இப்படி இருக்குங்க. அது பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. சரிங்களா, எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். ஸோ 0 வந்து இங்கே இருக்குங்க. சரிங்களா, இதுதான் வந்து உங்களுடைய கிளாம்பர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாசிட்டிவ் கிளாம்பர்னு சொல்லுவாங்க. சாரி, இது வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கிளாம்பர்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நெகட்டிவ் கிளாம்பருங்க. நெகட்டிவ் கிளாம்பர்னால் வந்து அதே டிசி லெவலில் வந்து நெகட்டிவ் பாருங்கள் 0 இங்கே இருக்குது, நெகட்டிவாக வந்து மேலே கொண்டு போய் கிளாம்ப் பண்ணிங்கன்னா அதான் வந்து உங்களுடைய நெகட்டிவ் கிளாம்பர்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இங்கே 0 வோல்டேஜ் இருக்குது, இங்கே 0 வந்துச்சுங்க. இங்கே -VCCயில் இங்கே மேலே இருக்குங்க, -VCCயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. பாசிட்டிவ் கிளாம்பர்னால் என்ன ஆகுது, சரி நம்ம பாசிட்டிவ் கிளாம்பர்னால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து -VCCயிலேருந்து இப்படி ஆரம்பிக்குதுங்க. சரிங்களா, அதே வந்து உங்களோட நெகட்டிவ் கிளாம்பர்னால் என்ன ஆகுனா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து -VCC இப்படி ஆரம்பிக்குதுங்க. 0 இங்கே இருக்குது, இந்த மாதிரி அவுட்புட் தருங்க. உனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாங்க. பாசிட்டிவ் கிளாம்பரோட சர்க்கியூட் நான் சொல்லலையோ, பாசிட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட்டில் இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே வந்து ரெசிஸ்டர்ஸ் இப்படி போட்டிருக்கான், இங்கே ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர், ஒரு லோட் ரெசிஸ்டர், V அவுட்புட்டுங்க, இங்கே ஒரு V இன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பாருங்கள் ஒரு கெப்பாசிட்டருங்க, இங்கே இப்படி இருக்குது கெப்பாசிட்டருங்க, இங்கே இப்படி இருக்குது கெப்பாசிட்டருங்க. அதுவே வந்து ஓவர் ஹியர் சர்க்கியூட் பாருங்கள் மாறுதுங்க. கிளாம்பருக்கான நெகட்டிவ் கிளாம்பருக்கான சர்க்கியூட் மாறுது பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டர்லாம் கிடையாதுங்க.
அதுக்கு பதிலாக இங்கே ஒரு கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் இப்படி இருக்குங்க. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு இந்த ப்ளஸ் எங்கே கொடுத்துருக்கானா இங்கே கொடுத்துட்டோம். இங்கே இருக்கிற வோல்டேஜ் சப்ளை கொடுத்துட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்து இது வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டராக கொடுத்து வச்சுருக்கோம். இது வந்து உங்களுடைய நெகட்டிவ் கிளாம்பர்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபைனல் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஃபில்டர்ஸ் பார்க்க போகிறோங்க. ஃபில்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து ஃபில்டர்ஸ்னால் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணுறவங்க தான் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணுவான், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை பிளாக் பண்ணுவான், அவன் தான் வந்து ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. அனலாக் அண்ட் டிஜிட்டல் ஃபில்டருங்க, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஃபில்டருங்க, ஆடியோ ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃபில்டர்ஸ்னு 3ஆக பிரிப்பாங்க. அனலாக் ஃபில்டர்னால் அனலாக் சிக்னல்ஸை ஃபில்டர் பண்ணும், டிசைன் பண்ணும். டிஜிட்டல் ஃபில்டர்னால் வந்து அனலாக் சிக்னலை வச்சு டிஜிட்டல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அனலாக் சிக்னல்ஸை ஃபில்டர் பண்ணும். டிஜிட்டல் டெக்னிக்கை வச்சு அனலாக் சிக்னல்ஸை ஃபில்டர் பண்ணுங்கள். சரி, டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து ஆக்டிவ் ஃபில்டர், பாசிவ் ஃபில்டர்னு இருக்குங்க. ஆக்டிவ் ஃபில்டர்னால் என்ன? டயோடு, டிரான்சிஸ்டரு, எஸ்சிஆர் இதெல்லாம் ஆக்டிவ் ஃபில்டருங்க. பாசிவ் ஃபில்டர்னால் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இது எல்லாமே வந்து பாசிவ் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்டிவ் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் டயோடு, டிரான்சிஸ்டர், எஸ்சிஆர் இதெல்லாம் ஆக்டிவ் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் எலிமெண்ட்ஸுங்க. ஸோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸாக இருக்குங்க. ஸோ டெஃபினிஷன் நீங்கள் பார்த்தீங்க. பாசிவ் ஃபில்டர்ஸ்னால் வந்து இது லார்ஜு, ஹெவி, எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரெசிஸ்டர், கெப்பாசிட்டருங்க, இண்டக்டர் இதெல்லாமே பாசிவ் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஃபில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் ஃபில்டரை விட பாசிவ் ஃபில்டர் ஏன் பெட்டர்? இது வந்து எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரு கொஷின் தாங்க. ஒன்று வந்து கெயின் அண்ட் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ உங்களோட கெயின், ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஆக்டிவ் ஃபில்டரில் பாசிவை விட. நோ லோடிங் ப்ராப்ளம் இருக்காது. காஸ்ட்டுங்க ரொம்ப சீப்பாக இருக்குங்க. சரி, ரெசிஸ்டர் கெப்பாசிட்டி ரொம்ப சீப் தானுங்க. ஆக்டிவ் ஃபில்டர்ஸ்லாம் ரொம்ப உங்களுடைய ஆக்டிவ் ஃபில்டர்ஸ்னு சொல்கிற இந்த டிரான்சிஸ்டர் டயோட்லாமே வந்து சீப்பர் காஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எஃபெக்டிவாக இருக்கும். சரி, சீப்பர் காஸ்ட்டாக இருக்குங்க ஆக்டிவ் ஃபில்டர்ஸுங்க வென் கம்பேர்ட் டு பாசிவ் ஃபில்டருங்க. சரி, இப்போ ஆக்டிவ் ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லோ பாஸ் ஃபில்டர், ஸோ லோ பாஸ் ஃபில்டருங்க, ஹை பாஸ் ஃபில்டருங்க, ஒரு குறிப்பிட்ட பேண்ட் பாஸ் ஃபில்டருங்க, பேண்ட் ஸ்டாப் பாஸ் ஃபில்டர்னு 4 பிரிப்பாங்க ஆக்டிவ் ஃபில்டர்ஸில். லோ பாஸ் ஃபில்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், இதுதான் உன்னுடைய லோ பாஸ் ஃபில்டர். ஆக்சுவலாக வந்து லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணும். சரிங்களா? ஹை ஃப்ரீக்வன்சியெல்லாம் பிளாக் பண்ணிட்டோம். இதுதான் லோ பாஸ் ஃபில்டருங்க. அதுக்கான சர்க்யூட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ரெசிஸ்டர் இருக்குங்க, வி இன்புட் கொடுக்குறேன், இங்கே ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து வச்சுருக்கேன். இதான் வந்து உன்னுடைய லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ணு, லோ பாஸை அலோவ் பண்ணு, ஹை பாஸை அலோவ் பண்ணாத. அப்படின்னா ஹை பாஸ்னால் என்ன சார் அப்படின்னா ஹை பாஸ் அலோவ் பண்ணு, லோ பாஸ் அலோவ் பண்ணாதுங்க. லோ பாஸ் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டன்ட் கெயின் ஃப்ரம் 0 Hz டு ஹை கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ கான்ஸ்டண்ட்டாக உனக்கு கெயின் கொடுத்துட்ருக்கோம் 0லேருந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்குங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உன்னோட லைக் எஃப்ஹெச் வந்து த கெயின் இஸ் டவுன் பை 3 decibels அப்படின்றாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து காமன் யூஸ் கார்ஃபிஸ்டர், CAUR கார்ஃபிஸ்டர் ஃபில்டர்ன்றாங்க, செபிஷெவ் ஃபில்டர்னு சொல்கிறாங்க, பட்டர் ரோஸ் ஃபில்டர்னு 3 வகையாக இது ஃபில்டர்ஸோட டைப்புங்க, நேம்ஸுங்க அதெல்லாமேங்க. அது வந்து ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சின்றாங்க, ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தோஸ் பியாண்ட் எஃப்ஹெச். எஃப்ஹெச் வந்து ஹையை விட, எஃப்ஹெச்ன்றது ஹைங்க, அதை விட ஹையாகிறது எல்லாத்தையும் லோ லைக் பிளாக் பண்ணிவிடு. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி பிட்வீன் 0 and FH வந்து லைக் உனக்கு பாஸ் பண்ணு. அதான் வந்து உன்னோட லோ பாஸ் ஃபில்டரோட வேலை. ஹை பாஸ் ஃபில்டர்னா என்னங்க? ஹையை பாஸ் பண்ணு, லோ வந்து பாஸ் பண்ணாத, லோ எல்லாத்தையுமே பிளாக் பண்ணு. அதுதான் வந்து உன்னோட ஹை பாஸ் ஃபில்டருங்க. அதுக்கான சர்க்யூட் நான் இங்கே கொடுத்துருக்கேங்க. அதே சர்க்யூட் தாங்க. இங்கே கெப்பாசிட்டர் இருந்து இங்கே ரெசிஸ்டர் இருந்தால் லோ பாஸுங்க, இங்கே கெப்பாசிட்டர் இங்கே கெப்பாசிட்டர் இருந்து இங்கே ரெசிஸ்டர் இருந்தால் அது ஹை பாஸுங்க. சிம்பிள். ஸோ சர்க்யூட் ரொம்ப சிம்பிள் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் பாஸ் ஃபில்டர் பார்க்க போகிறோம். பேண்ட் பாஸ் ஃபில்டர்னால் என்னென்னா வந்து ஒரு பர்டிகுலர் பேண்டை மட்டும் உள்ள விடு, காம்பினேஷன் ஆஃப் ஹை பேண்டும் ஹை பாஸும் லோ பாஸும் சேர்ந்தால் தான் உன்னுடைய பேண்ட் பாஸ் ஃபில்டர் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர். இது வந்து லோ பாஸுக்காக, இது வந்து ஹை பாஸுக்காகங்க. இதுதான் உன்னுடைய பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ஒயிட் பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் இருக்குது, அதுக்கப்புறமா ஹை பாஸ் ஃபில்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் ஹை பாஸ் ஃபில்டர், இட் இஸ் அ கனெக்ஷன் ஆஃப் லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் ஹை பாஸ் ஃபில்டர் இன் கேஸ்கேடு. அதாவது இங்கே பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. பேண்ட் பாஸ் ஃபில்டர்னால் ஒரே சர்க்யூட்டில் வந்துடுச்சுங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. முதல்ல வந்து லோ பாஸ் ஃபில்டரை வச்சுடு, வர அவுட்புட்டை ஹை பாஸ் ஃபில்டருக்கு அவுட்புட்டாக கொடு. சரிங்களா? ஸோ அந்த அவுட்புட் எடுத்து நீங்கள் வந்து லைக் ஹை பாஸ் ஃபில்டர் கொடுன்னு சொல்கிறது தான் வந்து உடைய வைட் பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அவுட்புட் தான் நான் காமிச்சிட்ருக்கேங்க. இப்போ பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர்னால் என்ன சார்? அப்படியோ இது ஏன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ட் பண்ணுறது தாங்க. ஸோ ஹை பாஸ் ஃபில்டரையும் லோ பாஸ் ஃபில்டர் காம்பினேஷனில் இருக்கும்.
ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை வந்து பிளாக் ஒன்லி செலக்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அலோவ் அதர் டு பாஸ் த்ரூ, அதான் பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர்னுவாங்க. இதுக்கு வந்து உன்னோட வோல்டேஜ் இன்புட் கொடுக்குற ரெசிஸ்டருக்கு இங்கே ஒரு இண்டக்டர் கொடுத்து ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பேன். இதான் வந்து உன்னுடைய